அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிற கண்டிஷன்ல அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பா 52,000 வரைக்கும் போகும். ஸோ 52,000ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 52,000 வரைக்கும் போயிருக்கு. 52,340 வரைக்குமே போயிருக்கு. ஸோ போயிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் எடுத்து கிட்டத்தட்ட 51,400 க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியும் எந்த மாதிரி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல ஒரு ஹால் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. 24,999.75. என்ன ஒரு 25 பைசா ஏறுந்துச்சுன்னா ஒரு 25,000 ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சொல்லிங்கன்னா அது நாளைக்கு கண்டிப்பாக நடந்துடும். அந்த 25,000 இல்லை அதுக்கு மேலேயே நிஃப்டி மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபால் தான். அது அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்ல ஒரு போணுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போயிட்டு 23,660 போயிட்டு ஸோ மார்க்கெட் கீழே வந்துருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆல் டைம் ஹை பக்கத்துலலாம் இல்லை, நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிற்குது. மிட் கேப் நிஃப்டி சொல்லவே தேவையில்ல, ஒரு கேப் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ எக்ஸாக்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் ப்ரெஷர்லேயே தான் இருந்திருக்கு மிட் கேப் நிஃப்டி. ஆனால் அந்த கேப் ஃபில் பண்ண நாளைக்கு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு மிட் கேப் நிஃப்டியில். சென்செக்ஸ் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தாங்க இருக்கு. அதோட டார்கெட் 70,80,000 வரைக்கும் மறுபடியும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு சென்செக்ஸ்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அதாவது கிஃப்டி நிஃப்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பை செல் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ப்ரெஷர்ல தான் நிற்குது. ஸோ நாஸ்டாகை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மறுபடியும் ஈவினிங் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நாளைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ஒரு கேப் அப் ஓப்பன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எந்த மாதிரி ரெஸ்ட் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பையிங் ப்ரெஷர் இன்னுமே இருக்கு. ஏன்னா கால் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மிட் கேப் நிஃப்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு, ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சேஞ்ச் ஆக கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதில் 5 ஸ்கிரிப்டில் எது நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கு. ஸோ எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஒரு சாதா ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்டை தூக்கி விடும். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ரெண்டு விதமாக பண்ணும். ஒன்று மார்க்கெட்டை ஃபுல்லாக இறக்காது, ஜஸ்ட் இந்த லோவை அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 29th லோவை கட் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டல்ஸ் பிளேஸ் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் தான் இறங்கணும். அதாவது இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 51,186, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 50,950 இல்லை 51,000 வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர்ல முடிச்சிருவாங்க. இல்லைன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்து நல்லா மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னு நினைச்சிட்டு செல்லிங் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது குறைச்சிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்காது. ஸோ அகைன் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ லெவல்ஸ் பார்க்கலாங்களா. ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,100, பிவோட் பாயிண்ட் 51,645, சப்போர்ட் 50,950. இன்னைக்கு ஹை 52,340, லோ 51,186, ஓப்பன் 51,546, க்ளோஸ் 51,406. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 146 பாயிண்ட்ஸ் கீழே தான் கொண்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது இன்னைக்கு மார்க்கெட். ஸோ நாளைக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டா தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட்
கொஞ்சம் கீழே தான் வரும். அதாவது 50,950 இன்னைக்கு லோ விட கொஞ்சம் கீழே தான் வரும். இந்த 50,950 எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் கீழே தானே வந்துட்டு இருக்கு, செல்லிங்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மி பண்ணிட்டு ஸோ இந்த சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு நல்ல சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஸோ தாராளமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் வந்து ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் செல்லிங் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகும். ஆனால் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ இந்த இடம் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 90% வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு பையில ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் நல்லா பையில போயிட்டு காலையில் ப்ரீ மார்க்கெட் செஷன்லாம் நிறைய டிமாண்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் ஆகும். நாளைக்கு இந்த இடம் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 10% தான் வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப சப்போஸ் இந்த இடம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போனால் செல் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து இந்த பிவோட். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் கண்டிப்பா வந்து அது ஒரு ஃபால்ஸா தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் கேப் டவுனா தான் இருக்கும். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் டைப், அதாவது எப்படி சொல்றதுன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடும் ஃபர்ஸ்ட் 15 minutes. ஸோ அடுத்த 15 minutes பார்த்தீங்கன்னா இந்த 50,950 இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஹையர் கட் பண்ண பை சைடு போகலாம். அதோட டார்கெட் 884 சொல்லியிருந்தேன், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பை சைடும் டார்கெட்டா அச்சீவ் ஆயிருக்கு. செல் சைடும் பார்த்தீங்கன்னா 884 இருந்து கிட்டத்தட்ட 867 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஹையர் கட் பண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1631 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா 1630 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால். ஸோ கொட்டாக் பேங்கும் அதே மாதிரி தான் 1789 நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு 1805 வரைக்குமே போயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு பிஎன்பியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நேற்று வந்து சொல்லியிருந்தேன் 118 அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கேப் அப் போட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பை சைடு தாங்க ஃப்ரெண்ட். அது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியுமே ஒரு ஹையை கட் பண்ணா ஒரு 135 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 136 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் தான் 130. ஸோ அதை பிரேக் பண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா 136. ஸோ பை சைடு வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ல தான் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணா 130, அதாவது 132 பிரேக் பண்ணா ஸோ மார்க்கெட் 152 வரைக்கும் தூக்கிடுவாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி 3 பேங்க்ஸுக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹையை கட் பண்ணா மறுபடியும் பை போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு ஹை வந்து 202.19, அதை பிரேக் பண்ணா அதோட அடுத்த டார்கெட் வந்து 205 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே டவுன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 196 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடம் வந்துட்டு பை எடுத்துச்சு அப்படின்னா அகைன் 200 வரைக்கும் வரும். ஸோ ரெண்டாவது வந்து பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அது இப்போ சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆனதுனால 215.90. ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா அகைன் 222 226 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பந்தன் பேங்க் ஹையை கட் பண்ண பை போக வேணாம். ஸோ வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மூணாவது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட 1155 நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அந்த இடம் வந்தவொடனே பை எடுத்தீங்கன்னா அதோட டார்கெட் வந்து 175 180 190 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல. அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் டாப், அதாவது ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்போர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 176 வரைக்கும் வந்திருக்கு.
ஸோ செகண்ட் டைமும் சேமா. இப்போ தேர்ட் டைம் வந்தால் தாராளமாக வந்து எடுக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சப்போர்ட்டை ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரீமியம், அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் சார்ட்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டில் ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை ஃபியூச்சர் சார்ட்டும் ஸ்பாட் ப்ரைஸ் சப்போர்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கனாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அந்த இடம் வந்தால் பை எடுக்கணும் தாங்க அர்த்தம். ஸோ பை எடுக்கணும்னா அந்த இடம் வந்தால் எத்தனை தடவைனாலும் பை எடுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது அதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 2 தடவை ஒரு தடவை வந்து பிரேக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவாங்க சப்போர்ட் ரேஞ்சில். ஸோ செகண்ட் டைம் வந்து எடுக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு செகண்ட் டைமும் ட்ரை பண்ணலாம், தேர்ட் டைமும் ட்ரை பண்ணலாம், ஃபோர்த் டைமும் ட்ரை பண்ணலாம். ஸோ எத்தனை தடவை அந்த இடம் சப்போர்ட் எடுக்குங்கிறத நமக்கும் தெரியாது, மார்க்கெட்டுக்கும் தெரியாது. ஸோ கேஷ் ஃப்ளோவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா, அந்த பையர்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு செவுரு மாதிரி தான். ஒரு செவுரில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பூனை போய் மோதிச்சுன்னா என்ன ஆகும், ஒன்றுமே ஆகாது. எத்தனை தடவை மோதினாலும் செவுரு வந்து உடையாது. அதே யானை வந்து மோதுறப்ப செவுரு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும். ஸோ அதனால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சப்போர்ட் இடம் வந்து உடையுமே தவிர, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மார்க்கெட்டில் நிறைய தடவை அந்த சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அகைன் அண்ட் அகைன் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்னோட ப்ரிடிக்ஷன் படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை கட் பண்ணி 50,950 இது 900 வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ உங்களுக்கு க்ரூட் ஆயில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ மார்னிங்கில் வந்து க்ரூட் ஆயில் ப்ரிடிக்ஷன் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரிடிக்ஷன் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.